ஹை. ரீசெண்டா அமெரிக்கா வந்து நம்ம மேல 50% டாக்ஸ் போட்டிருந்தாங்க. கூடவே ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது. இவங்க எப்படி இவ்வளவு டாமினண்டா இருக்காங்க? இவங்க எப்படி மற்ற கண்ட்ரிஸ் மேல பொருளாதார தடை போடுறாங்க, டாக்ஸ் போடுறாங்க, இவங்களை இதை செய்யக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்றாங்க? எப்படி இவங்களுக்கு இவ்வளவு பவர் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்க கூட ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. நான் சதீஷ். இன்னைக்கு என்னோட பார்வையில அமெரிக்காவோட டாமினன்ஸ். அமெரிக்கா எப்படி வந்து இவ்வளோ டாமினண்டா இருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம ஒரு 5-6 பாயிண்ட்டுகளை முக்கியமா பார்க்கலாம். ஒன்னு, டாப் கம்பெனிஸ். குளோபலா எல்லா பீப்புள்ஸும் அதிகப்படியா உபயோகப்படுத்துற பல விஷயங்கள் அமெரிக்காவோட கம்பெனி தான். கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஆப்பிள், இதெல்லாமே. ரெண்டாவது, மிலிட்ரி பவர். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 10 கண்ட்ரிஸ் அவங்களுடைய மிலிட்ரி எக்ஸ்பென்ஸ்க்காக ஒன்னா சேர்ந்து 100 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா, அமெரிக்கா மட்டுமே 110 ரூபாய் செலவு பண்றாங்க அவங்களோட மிலிட்ரி எக்ஸ்பென்ஸ்க்காக. மூணாவது, யூஎஸ் டாலரோட டாமினன்ஸ். நாலாவது, டெக்னாலஜி. ஏஐ, நாசா, சிலிகான் வேலி, அதுக்கப்புறம் சோசியல் மீடியால யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டா எஜுகேஷன் வைஸ் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, இப்படி டாப் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அமெரிக்கால தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு என்டர்டைன்மெண்ட்னு எடுத்தீங்கன்னா கூட ஹாலிவுட், அதுவும் அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறமேட்டா ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன், உதாரணம் சொல்லணும்னா வேர்ல்ட் ஃபினான்ஸ் பேங்க், இந்த மாதிரி காமன் ஆர்கனைசேஷன் எல்லாத்துலயுமே யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்கள டாப்பா வச்சிருக்கு. சரி, இவங்க பிகினிங்ல இருந்து இப்படி டாப்ல இருக்காங்களா அப்படின்ற கேள்விக்கு நம்மளுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா, வேர்ல்டு வார் 2ல இருக்கு. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் இவங்களோட டாமினன்ஸ் வந்து அதிகமாச்சு. சரி, வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி யார் டாமினன்ட்ல இருந்தாங்க அப்படின்னா பிரான்ஸ். பிரான்ஸ் தான் இதுக்கு அந்த வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டாமினன்ட். பவுண்டு தான் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டான கரன்சியா இருந்துச்சு. அதுக்கும் முன்னாடி கோல்டோட ஸ்டாண்டர்ட் இருந்தது. யாரு கோல்டு அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பவர்ஃபுல். ஸோ அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் இருந்தது. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் இது எல்லாமே மாறுச்சு. சரி, எதனால வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் யூஎஸ் எப்படி வந்தாங்க, அது எப்படி பாசிபிள் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 முடிகிற டைம்ல வரைக்குமே அமெரிக்கா வந்து டைரக்டா எந்த ஒரு போர்லயுமே இன்வால்வே ஆகல. வேர்ல்டு வார் 2ல அதிகப்படியா டேமேஜ் ஆகாத கண்ட்ரின்னு பாத்தீங்கன்னா அது யூஎஸ் மட்டும்தான். அது எப்படி? அவங்க அந்த வேர்ல்டு வார் 2ல தானே வந்து ஜப்பான் மேல ஹிரோஷிமா நாகசாகில வந்து ஆட்டம் வந்து போட்டாங்க. அந்த டைம்ல தானே ஜப்பான் வந்து பியர்ல் ஹார்பர்ல அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா வேர்ல்டு வார் 2 முடிகிற டைம்ல கடைசி வரைக்கும் ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா சரண்டரே ஆகல. மற்ற எல்லா கண்ட்ரிஸுமே சரண்டர் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி ஜெர்மன், பிரான்ஸ் எல்லாருமே சரண்டர் ஆயாச்சு அதிகப்படியான டேமேஜ்னால. பட் ஜப்பான் மட்டும் சரண்டரே ஆகாம ஏசியாவை கவர் பண்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல ஹவாயில அமெரிக்காவோட பேஸ் ஒன்று இருந்தது. இந்த அமெரிக்காவோட பேஸை நகர்த்தினாதான் ஜப்பான் வந்து நம்ம ஏசியாவை வந்து டாமினேட் பண்ண முடியும்னு நினைச்சு அந்த பேஸை அவங்க அட்டாக் பண்றாங்க. அதுதான் பியர்ல் ஹார்பர். அதுல 2400 பீப்புள்ஸ் வந்து இறந்து போறாங்க. அதனோட இம்பாக்டால தான் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போர் அனௌன்ஸ் பண்ணி ஹிரோஷிமா நாகசாகில ஆட்டமை போடுறாங்க. அதுக்கப்புறம் போர் வந்து எண்டுக்கு வருது. இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அந்த பியர்ல் ஹார்பர் அட்டாக்கை தவிர வேற எந்த விதமான டேமேஜுமே கிடையவே கிடையாது. ஸோ அதனால அங்கேயே அவங்க பவர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா அந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா எல்லா கண்ட்ரிஸுமே பவர் இழந்த மாதிரி இருந்ததுனால ஒரு 40 கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து 1944ல ஒரு மாநாடு மாதிரி நடத்தி யூஎஸ் டாலரை குளோபல் ஸ்டாண்டர்டா அனௌன்ஸ் பண்றாங்க. அதுல முக்கியமா பார்ட்டிசிபேட் பண்ண கண்ட்ரில 2, ஒன்னு இந்தியா, இன்னொன்னு பிரான்ஸ். இதுல அந்த யூஎஸ் டாலருடைய குளோபல் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அமெரிக்கா வந்து கிளவரா என்ன மூவ் பண்றாங்கன்னா, குளோபலா நடக்கிற மணி டிரான்சாக்ஷன், லோன்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் ட்ரேடிங்கு, வேற எந்த மாதிரியான ட்ரேடா இருந்தாலும் அது எல்லாமே யூஎஸ்டில தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க கிளவரா ஸ்டெப்பை மூவ் பண்றாங்க. அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சவுதி அரேபியால ஆயில நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க யூஎஸ்டி மூலமா பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்ட் ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க.
சரி, இப்படி பண்றதால அது எப்படி வந்து யூஎஸ்டிக்கு டாமினன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய ஆச்சரியம் இல்ல. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு போறோம், அந்த கண்ட்ரில நம்ம சர்வை பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த கண்ட்ரியோட கரன்சி இருந்தாதான் சர்வை பண்ண முடியும், இல்லதான்? கரெக்ட் தானே? அது மாதிரிதான் இப்போ நான் வந்து ஒரு இந்தியா சவுதி அரேபியா கிட்ட இருந்து ஆயில் வாங்கணும். நான் வாங்கணும்னா யூஎஸ்டி கரன்சியா முதல்ல நான் மாத்தணும். மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் சவுதி அரேபியா கிட்ட இருந்து என்னால என்ன பண்ண முடியும், ஆயில் வாங்க முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே யூஎஸ் டாலரோட டிமாண்ட் இருக்கு இல்லையா? இதுதான் அவங்க பண்ண கிளவர் மூவ். சரி, இதுக்கு எப்படி எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 70+ கண்ட்ரிஸ் வந்து ஏத்துக்கிட்டு இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்றதுக்கு அமெரிக்கா பண்ண கிளவரான மூவ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய கண்ட்ரீஸ்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சவுதி அரேபியா ஆயில் ட்ரேடுக்கு யூஎஸ்டியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா கண்ட்ரில அமெரிக்காவோட பேஸ் ஒன்னு அவங்க செட் பண்ணாங்க. அப்ப அது மூலமா என்ன தெரியுது, நான் இந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்றேன், இந்த கண்ட்ரியை யாராவது அட்டாக் பண்ணா நான் திருப்பி அடிப்பேன் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 70+ கண்ட்ரில அமெரிக்கா வந்து அவங்களோட பேஸை வச்சிருக்காங்க. இப்படிதான் அவங்களோட டாமினன்ஸ் வந்து தலையெடுத்து போயிட்டு இருக்கு. சரி, இதை அகெயின்ஸ்ட் பண்ணியும் இதை வந்து பாத்தீங்கன்னா தவிர்த்துட்டோ நம்ம வந்து ஒரு பொருளாதார தடையோ ஒரு இதுவையோ வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாவோ நம்மளால பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி பண்ண ட்ரை பண்ண பல கண்ட்ரிஸ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம பண்ணிருக்காங்க அவங்களோட டாலர் டாமினன்ஸ்னால. சரி, இதை எதிர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 பேர், ஒன்னு சைனா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா. சவுதி அரேபியா கிட்ட அதே ஆயில் ட்ரேட அவங்களோட ஓன் கரன்சி மூலமா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட். சரி, இப்போ நம்மளோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். அவங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, 50% நம்ம மேல டாக்ஸ் போட்டாரு. இதால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் 50% போட்டாரு இல்ல, அதுல ஃபர்ஸ்ட் திங்க் இதனோட இம்பாக்ட் அதிகமா இருக்கிறது அமெரிக்கால தான். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இங்க நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு டிஷர்ட் விற்கிறோம்னா அந்த டிஷர்ட்டை நம்ம ஏற்றுமதி பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புறோம். இப்போ ஒரு 50% டாக்ஸ் போட்டிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற பீப்புள் அந்த டிஷர்ட்டை வாங்குறாங்கன்னா 200 பிளஸ் 50% டாக்ஸ் பே பண்ணி தான் வாங்கணும். அப்ப அப்படி பார்த்தா அங்க இருக்கிற பீப்புளுக்கு தானே இது அதிகமான லாஸ், இந்தியாவுக்கு லாஸ் இல்லையா? அவர் டாக்ஸ் போட்டா போட்டுமே, அப்படி கிடையாது. அவங்க இந்த மாதிரி 250% டாக்ஸ் வச்சுவாங்க, யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதர் கண்ட்ரிக்கும் அவங்களோட பார்வையை திருப்பிடுவாங்க. பங்களாதேஷ், வியட்நாம், தைவான், இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கு அவங்களோட பார்வையை திருப்பிடுவாங்க. நம்ம கிட்ட இருந்து இறக்குமதி பண்றதை தவிர்த்துடுவாங்க. அப்போ லாஸ் அதிகப்படியா யாருக்குன்னா நம்ம இந்தியாவுக்கு தான். இந்தியா என்னென்னலாம் ஏற்றுமதி பண்றாங்கன்னா, திருப்பூர்ல இருந்து கிளாத்து, ஃபார்மாஸ், ஐ மீன் மெடிக்கல் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட்ஸ், இதெல்லாம் முக்கியமான ஏற்றுமதி நம்ம கிட்ட இருந்து போறது. இது எல்லாமே அடி வாங்கும். இதுதான் அந்த 50% டாக்ஸ் நம்ம மேல போடுறதுனால இருக்கிற ஒரு பெரிய இம்பாக்ட். அதனாலதான் நம்ம அதை ஒரு பெரிய ஷாக்கிங்கா நம்ம பாக்குறோம். தேங்க்யூ. வேற ஒரு பார்வையில உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன்.